இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36 - 50. பரிசேயன் ஒருவன் வீட்டிற்கு ஆண்டவர் உண்பதற்கு சென்றிருந்தார். அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த நகரிலேயே பெரிய பாவியாக கருதப்பட்ட பெண் அந்த வீட்டிற்குள் நுழைந்து இயேசுவினுடைய காலடியிலே அமர்ந்து கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்து கூந்தலால் துடைத்து கொண்டிருந்தார். எல்லாரும் பார்க்கிறார்கள். இயேசுவை கூட கிண்டலாக எண்ணுகிறார்கள். இறைவாக்கினராக இருந்தால் அவருடைய காலை பற்றி கொண்டிருப்பது இவ்வளவு பெரிய பாவி என்று தெரியுமே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இயேசு இவைகளை அறிந்து கொள்ளுகிறார். அந்த பெண்ணை குறித்து மிகுந்த அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அவருடைய மிகுந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. காரணம் என்ன? கண்ணீரோடு. 51 திருப்பாடல் 17 என்ன சொல்லுகிறது? உடைந்த நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நொறுங்கிய உள்ளமே ஆண்டவருக்கு உகந்த பலி. நொறுங்கி போய் தந்தையிடம் செல்லுகிறேன் என்று சொல்லி எழுந்த லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 19, 20 வசனத்திலே வருகின்ற அந்த ஊதாரி மைந்தன் தான் நமக்கு பாடமாக அமைகிறான். இந்த பெண் அப்படி திருந்தினாள். தன்னை ஒப்புக் கொடுத்தாள். தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கென்று ஒரு உறுதிப்பாட்டை எடுக்கிறாள். ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, போ, சமாதானம். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம். எங்களுடைய கடந்து போன வாழ்க்கையிலே கடந்து சென்ற எல்லா தீமைகளையும் நாங்கள் வெறுக்கிறோம். அவைகளை செய்ததற்காக வருந்துகிறோம் என்ற உண்மை உணர்வு எங்களில் தினம்தோறும் ஆண்டவரை புதுப்பிக்கப்படுவதாக. உம்மை அன்போடு பின்பற்ற, அன்போடு பற்றி கொள்ள, உம்மை பற்றி மேன்மேலும் தெரிந்து உம்மை மேன்மேலும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். வல்லமை உள்ளவரே, வாழ்விப்பவரே, எங்களுக்கு இந்த வாழ்வை தருவீராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.